Hey guys, 6:15 ஆகுது. காலேஜுக்கு கிளம்பிட்டேன். காலேஜ் வந்து இங்கேருந்து ஒரு கரெக்டாக ஒரு 1 hour, ஒரு 60 to 70 கிலோமீட்டர்ஸ். யூஸ்வலாக அங்கே போயிட்டு அங்கே ஒரு டிம் ஹார்ட்டன்ஸ் இருக்குது. அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கிளாஸ்க்கு போயிடுவேன். கிளாஸ் வந்து 8 o'clock ஆரம்பிக்குது. ஸோ ஐ வில் see you all there in the class. Yeah. You can't bury alive anything that was ready to die. You can't clip wings made of fire. That's God's work. The Phoenix saga continues. கிச்சனர் வந்தாச்சு. கிச்சனர் ஆக்சுவலி கானஸ்டோகா காலேஜ் கேம்பஸ்லேயே வந்து ஒரு கேம்பஸில் அந்த பில்டிங்கில் வந்து ஒரு பார்க்கிங்கில் வண்டி போட்டேன். இப்போது அப்படியே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு இருக்கேன். யூஸ்வலாக இங்கே வெளியில் வந்து நான் காமிக்கிறேன், ஒரு இடத்துல ஃப்ரீ பார்க்கிங் இருக்கும். 2 hours வந்து ஃப்ரீயாக பார்க் பண்ணலாம். இந்த இடம் வந்து ஃப்ரீ பார்க்கிங். பட் நான் ஒரு 5 minutes சீக்கிரம் வந்திருந்தேன்னா கிடச்சிருக்கும். இதுதான் கான்ஸ்டோகா காலேஜோட என்ட்ரன்ஸ். எல்லாம் என்ன மறைகிறாங்க. பப்ளிக் பிளேஸ் தான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், அதுக்கே வந்து அப்படியே ஒரு மறைச்சிட்டு போகிறேன். ஆக்சுவலி நான் கனடாவில் படிக்க வரும்போது ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸ் தான். ஸோ நான் ஒரு நாள் கூட ஸ்டூடெண்ட்டாக இந்த காலேஜுக்கு வரல, வந்தது ஃபுல்லாகவே வந்து ப்ரொஃபஸராக தான். கொஞ்சம் ஓடலாம், 6 seconds தான் இருக்குது. கிச்சனர்லாம் நான் வந்து புதுசில் வந்து ரொம்ப ஒரு அழகான ஊராக இருந்தது. இப்போ ஒரே கச்சராவாக ஆயிடுச்சு. நிறையா ட்ரக் ப்ராப்ளம். இப்போ போகிற டிம் ஹார்ட்டன்ஸ்லேயும் வந்து எப்பயுமே ஃபுல்லாக ட்ரக்கீஸாக இருப்பாங்க. டிம் ஹார்ட்டன்ஸ் இல்லைன்னா இங்கே ரொம்ப கஷ்டம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பெரிய கடுப்பாகிடும். ஓகே, yeah, I'll have a medium black with half a shot of caramel, half a shot of vanilla. Thank you. We are in the same class. You're teaching me, right? Oh, you're visual design plan? Yes. Oh, great, good, okay. Okay, nice to meet you. Alright, I'll see you in class. வாங்கியாச்சு. ஆக்சுவலி ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் பார்த்து ஹாய் வேறு சொன்னார். ஒன்றும் இல்லை, ஒரு காஃபி, ஒரு பேஸ்ட்ரி, ஒரு ரசம் வாங்கியிருக்கேன். அதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். டிம் ஹார்ட்டன்ஸ் காஃபி பிரேக்ஃபாஸ்ட், பர்ஃபெக்ட் ஸ்டார்ட் டு த மார்னிங். நிறைய பேர் என்ன அசிங்கமாக திட்ட போகிறாங்க, டிம் ஹார்ட்டன்ஸ் எவ்வளோ பில்டப் பண்ணுறேன்னு. பட் ஐ ரியலி லைக் டிம் ஹார்ட்டன்ஸ். Hey guys, good morning. It's not open. You guys don't have access? Class is open, but the lights are not working inside the class. Excuse me. Morning. Okay, anyway, so last semester we studied about, I remember Reva. So Reva, why do we have brand guidelines? For uniformity across communication. Excellent. So that's the idea. The idea is you build on the go, which is you build based on your need. Okay, by the way guys, for the camera, who's your favorite professor in this course? Oh my god, seriously, you guys are quiet. Who's the favorite professor? Oh my god, really? Alright, thanks guys, and then have a great rest of your week. I'll see you all next week. Hey guys, போன கிளாஸ் வந்து நான் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு கால் இருந்தது, அவசரமாக கிளம்பி வர வேண்டியதாகிடுச்சு. இன்றைக்கி வந்து என்னோடய வீக்கில் செகண்ட் கிளாஸ். 6:25 ஆகுது. ஹே கைஸ், இப்போ தான் கிளாஸ் முடித்தேன். கிளாஸ் முடிச்சுட்டு இங்கே கேம்பிரிட்ஜ்னு ஒரு ஊருக்கு வந்திருக்கேன். இது வந்து கிச்சனர் கிட்ட தான்.
இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது தக்ஷன்னு. ஸோ இங்கே லஞ்ச் சாப்பிட போகிறேன், மீல்ஸ் தான் சாப்பிட போகிறேன். மீல்ஸ் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பிரியாணி ஒன்று வாங்கிக்கலான்னு இருக்கேன் வீட்டுக்கு. ஸோ ஐல் see you inside தக்ஷன். இப்போதான் சாப்பிட்டு முடித்தேன். சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சவுத் இண்டியன் மீல்ஸ் சாப்பிட்றேன். வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. மட்டன் ஃப்ரைலாம் சூப்பராக இருந்தது. நல்லா சாப்பிட்டு இப்போ தூக்கம் வருது. ஒரு பிரியாணியும் பார்சல் கட்டிட்டேன். இன்றைக்கி சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி நைட் அம்மா வந்து சிக்கனும் ரொட்டியும் சமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது கஷ்டமான வேலை, இங்கேருந்து டில்சன்பர்க் வரைக்கும் ஓட்டின்னு போகணும். நல்லா மீல்ஸ் வேறு சாப்பிட்ருக்கேன். எங்கேயும் தூங்கிட்டு வண்டி விட்டுறாமல் இருந்தால் சரிதான். இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு இருந்தேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி கனடா வரும்போது கிச்சனரில் வாட்டர்லூவில் இருந்தேன். அங்கே ஒரே ஒரு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் தான் இருந்தது, ராஜாஸ்னு. அப்போ நான் ஸ்டூடெண்ட். சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அப்பப்போ மெனு மட்டும் பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு எதுவுமே வாங்க மாட்டேன். இப்போது வந்து கிச்சனர் வாட்டர்லூவில் வந்து எக்கச்சக்க சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் வந்துருச்சு. பிரியாணி வேணுமா, ஹைதராபாதி பிரியாணி, தமிழ் பிரியாணி, இல்லைன்னா தோசை, எல்லாமே இட்லி எல்லாமே வந்துருச்சு. இந்த தக்ஷன் வந்து கிச்சனர்லேருந்து ஒரு 10 minutes தான் கேம்பிரிட்ஜ். அந்த கேம்பிரிட்ஜ் ஊரில் தான் இந்த தக்ஷன் இருக்குது. அப்படியே நம்ம ஊர் டேஸ்ட் வந்து கொண்டு வந்துடுவாங்க இவங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களோட சாப்பாடு. இந்த தக்ஷனில் ஒரு வெஜிடேரியன் இருக்குது, அது கொஞ்சம் ஆந்திரா ஸ்டைலில் இருக்கும், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். கிச்சனர் வாட்டர்லூ வந்து நல்லா, இந்த கேம்பிரிட்ஜ் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. நிறைய சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட். இல்லைனா இங்கேருந்து ஒரு 1 hour போகணும். மிஸ்ஸிசாகான்னு ஒரு ஊர் இருக்குது, இல்லைனா அதை தாண்டி ஸ்கார்பரோன்னு ஒரு ஊர் போகணும். ஸ்கார்பரோலாம் போனால் நம்ம டி நகர் தான், அது கொஞ்சம் பாலிஷ்டான ஒரு டி நகர் மாதிரி தான். இன்ஃபேக்ட் டி நகரே இப்போ ரொம்ப க்ளீனாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லா சவுத் இண்டியன், மதுரை சாப்பாடு, இந்த சாப்பாடு, அந்த சாப்பாடு, ஆம்பூர் பிரியாணி, தலப்பாக்கட்டு பிரியாணி எல்லாமே உங்களுக்கு வந்து அங்கே கிடைச்சிடும். சைட் போக போக உங்களுக்கு வந்து ஆப்ஷன் குறைஞ்சிட்டே போகும். டில்சன்பர்க்லேயும் வந்து ஒன்றுமே கிடையாது, ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. அது கூட வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல். அவங்க நல்லா தான் சமைப்பாங்க. பட் சவுத் இண்டியன்னா வந்து வெஸ்ட் பக்கம் போக போக தான் சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் வந்து, சாரி நான் கன்ஃபியூஸ் பண்ணுறேன், ஈஸ்ட் பக்கம் போக போக தான் வந்து ரெஸ்டாரண்ட்லாம் கொஞ்சம் சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா கிடைக்கும். திஸ் இஸ் பிரிட்டி மச் மை டே. கிளாஸ் இருக்கிற டைம் வந்து யூஸ்வலாக இப்படி தான் இருக்கும். காலையில் வந்து ஒரு 5-5:30 ஏஞ்சிட்டு 6:30 வண்டி கிளப்புனா ஒரு 7:30 போய் அங்கே சேர்ந்துடுவேன். பை 7:30 வண்டி பார்க் பண்ணிவிட்டு போயிட்டு லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கரெக்டாக 8 o'clock ஆரம்பிச்சுன்னா ஒரு 3.5 hours 4 hours வந்து கிளாஸ் போகும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கச்சாம்புச்சான ஆகிடும். கால்ஸ்லாம் இருக்கும். ஸோ சில கால்ஸ் அங்கே கீழே ஃபேக்கல்ட்டி ரூமில் போய் சில ரூம்ஸில் எடுப்பேன். எல்லாம் அங்கே எங்கே உட்காந்துருக்கணும் அங்கேருந்து எடுத்துருவேன். அது மட்டும் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். பட் மற்றபடி திஸ் இஸ் மை டே. கிளாஸ் முடிச்சுட்டு கால்ஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சில் தான். ஆக்சுவலி வண்டி எடுத்து கிளம்பிட்டேன். அப்புறம் அம்மா வந்து கொஞ்சம் தோசை மாவு வாங்க சொன்னாங்க. இங்கே ஒரு இந்தியன் ஸ்டோர் பார்த்தேன். சரி அதான் எடுத்துருக்கேன், காமிக்கிறேன். சூப்பர் இண்டியன் ஸ்டோர். அந்த லவ் ஷாப்னா என்னன்னு கேட்காதீங்க, அது வந்து அடல்ட் மேட்டர். அது பேக்லாம் இங்கே யூஸ்வலாக காரில் வைக்க மாட்டாங்க. இந்த கேம்பிரிட்ஜ் ஏரியா வந்து கொஞ்சம் சரியில்லை. நிறையா கார்லாம் உடச்சி திருடிடுவாங்க. ஸோ அதனால பேக் எடுத்துக்கலாம். போயிட்டு தோசை மாவு வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியதுதான் வீட்டுக்கு. ஆக்சுவலி ரொம்ப பெரிய கடை இது, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இங்கே. தோசை மாவு கிடச்சிது, அதான் பெரிய சந்தோஷம் எனக்கு. நான் இப்போதைக்கு கொஞ்சம் சாமான் தான் வாங்கியிருக்கேன். மாவு வாங்கினேன், சிப்ஸு, அங்கிள் சிப்ஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறேன். Need something? Oh yeah, it's a GoPro. So, for what? It's for making video vlogs. Yeah. So I whenever I go out, I shoot my journey and then I post it on YouTube. இது வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற ஐட்டமோட நிறைய ஐட்டம் இருக்குது. இனிமேல் இங்கேயே வந்து வாங்கிக்கலான்னு இருக்கேன். இந்த ரைப் பனானா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும்.
How are you? Hey, good afternoon. Sorry for the wait. Oh, that's okay. I wasn't waiting for too long. I might need a bag for all of this. So. You are living in Cambridge? No, I'm in Tilsonburg. You've heard of it? Where? Tilsonburg. Oh yeah. I'm quite a... Near London, right? Yeah, on the way to London. முடிச்சாச்சு ஷாப்பிங். எல்லாரும் கேமரா பார்த்து கொஞ்சம் என்னடா இதுன்னு பார்க்குறாங்க. பட் இட்ஸ் ஓகே. ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ப்ரிட்டி நைஸ். தே டோன்ட் மைண்ட் த கேமரா as long as you like explain or you ask them that is it okay if I shoot அப்படின்னு. But yeah, I think I've got everything that I wanted, more than what I wanted. வண்டி சாவி அங்கே